bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டியூச் பிகலோ டூ யூரோப்பியன் கிகலோ. ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் அ நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ. ஸோ இந்த படம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, அதில் தான் பார்த்தேன். ஸோ நீங்கள் டைம் தான் செக் பண்ணி பாருங்கள். இட்ஸ் அ கிரைம் செக்ஸ் காமெடி ஃபிலிம், சரிங்களா? ஒரு அடல்ட் கண்டென்ட் ஃபிலிம் தான். ஓகே, 2005 வெளியாகுனா நம்ம ராப் ஸ்னைடர் அவர் தான் வந்துட்டு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், ராப் ஸ்னைடர் வந்துட்டு என்ன சொல்கிறது, என்னது ஒரு காமெடி ஆக்டர், சரிங்களா? ஒரு காமெடியன். ஸோ நடித்த மோஸ்ட் ஆஃப் மூவிஸ்லாம் வந்துட்டு எல்லாமே காமெடி ஹியூமராக தான் இருக்குங்க, சரிங்களா? ஸோ நல்லா இருக்கும் அவரோட படம் கூட வந்துட்டு நான் என்ன சொல்கிறது, நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு த அனிமல்னு ஒரு படம் பார்த்தேன். அது ரிவ்யூ வந்துட்டு கண்டிப்பாக இந்த ரிவ்யூக்கு அப்புறம் போடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் தான் செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு டியூச் பிகலோ, சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி இட்ஸ் சீக்வல். இதுக்கு முன்னாடி வந்துட்டு டியூச் பிகலோன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டியூச் பிகலோ மேல் கிகலோ, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டு, சரிங்களா? மேல் கிகலோன்னு சொல்லிட்டு 1999 வந்துட்டு வெளியாகப்பட்டுச்சு. ஸோ அந்த படம் தேடி பார்த்தேன், ஆன்லைன்ல கிடைக்கல. ஸோ சரி, ஏன்னா வந்துட்டு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான், அதாவது யூரோப்பியன் கிகலோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த படத்தை தேடி பார்த்தேன். ஓ, சீக்குவல் இருக்கோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு. இந்த படம் பார்க்கும்போது கூட எனக்கு வந்துட்டு பேக் ஸ்டோரி இருக்கிற மாதிரி தெரிலங்க. லைக் வந்துட்டு இதை வந்துட்டு ஸ்டாண்டர்டாக நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும், அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இந்த படத்தை நான் ரேண்டமாக தான் பார்த்தேன். சரி, தொடர்ந்து பார்ப்போமே, என்ன ஏதோ ஃப்ரீ டைம்ல வந்துட்டு தேடிக்கிறேன், என்ன ஏதாச்சும் காமெடி படம் பார்ப்போம், ஹாலிவுட் காமெடி படம்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். சரி, ராப் ஸ்னைடரோட காமெடி படம் நிறைய இருந்துச்சு. சரி, இதில் அனிமல் பார்த்தோம், சரி இதை பார்ப்போம்னு சொல்லிட்டு தட்டி பார்த்தேன். அன்எக்ஸ்பெக்டட், சரிங்க. எனக்கு அந்த எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஜஸ்ட் வந்து அந்த சினாப்சிஸ் மட்டும் படித்தேன் லைட்டாக, அது கூட ரொம்ப படிக்கல. அப்புறம் ஓப்பனிங் படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தெரியுது, இதனோட மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி கண்டென்ட் ஃபிலிமாவும் இருக்கு அப்படின்னு பார்த்தேன். போக போக அந்த மாதிரி தான் கண்டென்ட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ என்னன்னா வந்துட்டு ஒரு ஊர்ல ஒன் செகண்ட், எம்ஸ்டர்டம்னு சொல்ற ஒரு ஊர்ல வந்துட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு இருக்காரு. ஓகேவா? நம்ம டியூச்சோட ஃப்ரெண்டு இருக்காரு. ஸோ அதை போய் பார்க்க போற அந்த ஊர்ல வந்துட்டு இந்த ட்ரக்கு, ஓகேவா, ட்ரக்கும் அதுக்கப்புறம் வந்து மேல் ப்ராஸ்டியூட், சரிங்களா? அதுக்கு பேர் தான் வந்து கிகலோனா வந்துட்டு யாரும் வந்துட்டு மேல் ப்ராஸ்டியூட்டா இருக்காங்களோ அவங்க பேர் தான் கிகலோன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அங்க வந்துட்டு அந்த மேல் ப்ராஸ்டியூஷன்லாம் வந்துட்டு லீகலா அது லீகலா ஒரு சொசைட்டியா இருக்கான், ஒரு சங்கமே இருக்கான், சரிங்களா? ஸோ அங்கே சங்கத்தில் இருக்க ஒவ்வொரு கிகலோவும் வந்துட்டு செத்துக்கு இருக்காங்க, மிஸ்ட்ரியாக வந்துட்டு மர்மமான முறையில் வந்துட்டு கொலைப்படுற செய்கிறாங்க, சரிங்களா? ஸோ அந்த ஒரு கொலையில் வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு எப்படி சொல்றது, தெரியாம வந்துட்டு அவர் தான் கொலை பண்ண மாதிரி வந்துட்டு ஆயிடுச்சு. அவர் மேலே வந்துட்டு கொலைப்பலி ஆயிடுச்சு, பழி விழுந்துருச்சு, சரிங்களா? ஸோ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இன்னசென்ட் தான் சொல்லிட்டு நம்ம டியூச் என்ன பண்றாரு, யாரு இந்த உண்மையிலே கொலை பண்றான்னு சொல்லிட்டு தேடி போறாரு, சரிங்களா? அதுதான் ஸ்டாரி, சரிங்களா? ஒரு என்ன சொல்லுது, அது அந்த ஸ்டாரியே எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஆக்சுவலி இதுல வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, 18+ ஃபிலிம் தான். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் வெள்ளக்கான படத்துல, அதாவது ஹாலிவுட் மூவில வந்துட்டு இந்த 18+ கண்டென்ட்னு சொல்லி எப்படி சொல்றது, சங்கோஷப்பட்டு பாக்குறதுக்கு தான் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இந்த படத்துல வந்து நியூடிட்டி சீன்லாம் இருக்கு. லைக் வந்துட்டு ஆஃப் நேக்கடா இருக்கிறது, ஃபுல் நேக்கடா இருக்கிறது, சரிங்களா? ஃபுல் நேக்கடா வந்துட்டு லேடிஸ் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு சீன் இருக்கும். வெதர் ரிப்போர்ட் படிக்கிறவங்க அவங்க எல்லா ட்ரெஸ்ஸும் கழட்டி போட்டுட்டு வெதர் ரிப்போர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த சீன்லாம் இருக்கும். அது பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஆக்வர்டா தெரில. லைக் வந்துட்டு வெள்ளக்கார படம் தானே, இதே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் படம் எடுத்துட்டு இருந்தா வந்துட்டு எடுக்கிறவங்களுக்கே ஒரு மாதிரி சங்கோச்சம் இருந்திருக்கும். அது அப்படின்னு ஹாலிவுட் வந்துட்டு லைக் வந்துட்டு ஆக்டிங் பண்றாங்க, நடிக்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு செக்ஸ் காமெடி ஃபிலிம். அப்போ அதெல்லாம் காமிச்சு தானே ஆகணும். அந்த மாதிரி லைக் வந்து அது காமெடியா போயிடுச்சு, வல்கரா இல்லை, ஓகேவா, ஆக்வர்டா இல்லை, ஒரு மாதிரி என்ன சொல்லுது, இந்த ஆப்வியஸ்லி இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போய் பார்க்க முடியும், ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் தான் பார்க்க முடியும், ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கு, ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு சீன் வந்து காமெடியா இருக்கும், பட் ஆக்வர்டா இருக்கும். அடல்ட் ஜோக்லாம் சொல்லுவாங்களே, அந்த கேட்டகரியில எல்லா சீன்ஸும் இருக்கும். ஆப்வியஸ்லி இந்த படத்தெல்லாம் வந்து ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்க முடியாதுங்க. பட் கடைசி ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் இருக்கும், சரிங்களா? அது வேணா வந்துட்டு லைக் வந்துட்டு ரொம்ப கனெக்டா இருக்கலாம், சரிங்களா? இந்த படத்துல இருந்து ஒரே ஒரு டேக்அவேன்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டு ஒன்று தான், லைக் வந்து மேல் ப்ரெஷர் இருக்காங்க, சரிங்களா? எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்துட்டு செக்ஸ் மட்டும் தான் வேணும், பிளெஷர் மட்டும் தான் வேணும்னு கிடையாது. அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு ஆளு, அவங்க டே எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆளு, அவங்க அழுந்தா கூட சேர்ந்து அழுகுறதுக்கு ஒரு ஆளு, அவங்க கவலைகளை கேட்கறதுக்கு ஒரு ஆளு,
என்ன சொல்றது, சிம்பிளா அவங்க 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 சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு ஆறுதலுக்கு ஒரு ஆள் வேணும்னு தான் நினைக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் லேடிஸ் உமன்ஸ். ஓகேவா? ஸோ எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு செக்ஸ் பிளஷர் அது மட்டும் தான் வந்துட்டு வேணும்னு நினைக்கிற பொண்ணுங்க கிடையாது. சரிங்க? மோஸ்ட் ஆஃப் லேடிஸ் வந்து அவங்களுக்கு தேவை ஒரு துணை தேவை, ஒரு ஆறுதலுக்கு ஒரு பர்சன் தேவை. சரிங்களா? ஒரு ஆறுதலுக்கு ஒரு பர்சனா வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு இந்த ராப் ஸ்னைடர் நடிச்ச இந்த டியூச்னு இந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப சில பொண்ணுங்களாம் வருவாங்க. அவர் வந்துட்டு as a கிகுலோவா அவர் ஒரு மெயில் பாசிட்டிவா இருந்துகிட்டு நடிக்கணும். ஓகேவா? யார் அந்த கில்லர் கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுவார்னா, அவர் ஒரு கிகோலோனா வந்துட்டு அதான் சொன்னா மேல் பாசிட்டிவ் இருந்துகிட்டு ஒரு பொண்ணா வந்துட்டு கூப்பிடுவாங்களா காசு கொடுத்து. ஸோ ஒரு பொண்ணா வந்துட்டு போவார், யார் இந்த கில்லர் கண்டுபிடிக்கிறதுக்காக மாறு வேஷத்துல ஒரு ஸ்பை மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி போவாரு. போறப்ப வந்துட்டு காம்ப்ளிகேட்டான லேடிஸ்லாம் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டிசேபிள் லேடிஸ், அவங்களுக்கு டிஸார்டர் இருக்கிற லேடிஸ். ஸோ 2-3 எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பட்டுறது. ஸோ அது உங்கள்கிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு கூப்பிட்றப்போ போவாரு. அந்த ஒரு லேடி வந்துட்டு ரொம்ப ஹைட்டான வெயிட்டான லேடி, லைக் ஜயன்ட் லேடி. ஓகேவா? ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். அவங்களுக்கு செக்ஸ் அவர் மீட் பண்ண பொண்ணுங்களாம் அவர் வேணும்னு கேட்ட லேடிஸ்லாம் செக்ஸ் பிளஷர் வேணும்னு கேட்கவே இல்லை. ஓகேவா? அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? இது வந்து செக்ஸ் காமெடி அதை பத்தி பேசுற படம் தான். பட் அதுல என்ன சொல்றது, ஒரு லெசன் இருந்துச்சு, ஒரு டேக்அவே, ஒரு குட் டேக்அவே இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த செக்ஸ் பிளஷர் மட்டும் தான் வேணும்ங்கிறது இல்லை. ஓகேவா? ஒரு காசு கொடுத்து ஒரு ஆம்பளை கூப்பிடுறாங்கன்னா ஆறுதலுக்காகவும் இருக்கலாம், ஆறுதலுக்காக மட்டும் கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ தப்பா நினைக்கிறது யாரும் இல்லை. சரிங்களா? ஸோ அப்படி மீட் பண்ண நீங்க அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியா தான் இருக்கும். சரி, காமெடி ரொம்ப ஏஜோக்ஸ் காமெடி சீன்ஸாக தான் இருக்கும். பட் அவங்க கஷ்டத்தை காமிப்பாங்க. ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இருக்கிற லேடிஸ்லாம் வந்துட்டு தான் டியூச்சை வந்துட்டு காசு கொடுத்து கூப்பிடுவாங்க ஒரு ஆறுதலுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட லேடி வந்துட்டு டியூச்சை கூப்பிட்ட லேடி வந்து ஒரு ஹைட்டான வெயிட்டான லேடி. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்களால வந்துட்டு எப்படி சொல்றது, குழந்தை பெற்றுக்க முடியல. சரிங்க? முடியாத ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ டியூச்சை எதுக்கு கூப்பிடுவாங்கன்னா செக்ஸ் பிளஷர் அதுக்காக இல்லை, டியூச்சை வந்துட்டு அவங்க குழந்தை மாதிரி நினைச்சு குழந்தை மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டு குழந்தை மாதிரி நடந்து வர சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு இல்லாததை அந்த மேல் ப்ராஸ்டிடியூட் மூலியமா வந்துட்டு நிறைவேற்றிக்கிறாங்க. சரிங்களா? அது என்ன சொல்றது, எனக்கு நியாயமா தான் பட்டுச்சு, அது ஒரு மாதிரி வலுகராவே தெரியல. பட் அது காமெடியா எடுத்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. பட் நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். சரிங்களா? 2வது எடுத்துக்கிட்டா வந்துட்டு ஒரு லேடி வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க, பட் அவங்க ஃபேஸ் வந்துட்டு இது வரைக்கும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க அம்மா வயிற்றுல இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு ரேடியேஷனால வந்துட்டு அவங்க அம்மா பாதிக்கப்பட்டுருவாங்க. அதனால இந்த லேடிக்கு என்ன ஆயிரும்னா, அவங்க மூக்குக்கு பதிலாக வந்துட்டு ஆண் உறுப்பு வந்துட்டு மூக்குக்கு பதிலாக ஆண் உறுப்பு இங்க இருக்கும். சரிங்களா? அது காமிக்க மாட்டாங்க, லைக் வந்து அந்த படுதா மாதிரி போட்டு மூடிடுவாங்க. ஓகேவா? லைக் அது காமெடியா தான் இருக்கும். ஓகேவா? பட் அது லாஜிக்னு சொல்ல முடியுது. லைக் ரேடியேஷனால அவங்களுக்கு பாடி பார்ட்ஸ் மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு ஒரு சிரமமான ஒரு விஷயம் தானே. காமெடியா இருந்தா கூட சிரமமான விஷயம் பாடி பார்ட். அதோட லேடிஸ்க்கு ஆணோட பாடி பார்ட் மூக்குல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பீனிஸ் வந்துட்டு ஆணோட பாடி பார்ட் வந்து மூக்குல இருக்கு. ஸோ அவங்களால வெளியே போக முடியாது, லைக் ஃபேஸ் ஷோ பண்ண முடியாது. ரைட்டா? எம்பரேசிங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, டியூச் வந்து ஒரு ஆறுதலா இருப்பாரு. ஓகேவா? இழுவா நினைக்காம இழுவா பேசாம அவர் ரொம்ப வந்துட்டு சப்போர்ட்டிவாவே பேசுவாரு. ஓகேவா? ஸோ அந்த லேடிஸ் வந்துட்டு தும்ப வரப்பெல்லாம் வந்துட்டு ஒரு சீன் நடக்கும், அது வந்துட்டு ஆண்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஆனா ஒரு மாதிரி என்ன சொல்றது, சந்தோஷமா இருக்கும். ஓகேவா? ஒரு மாதிரி என்னடா இப்படி இருக்கு, ஆக்வர்டா இருக்கும் ஆனஸ்ட்லி சொல்ல போனா. சரிங்களா? அது ஒரு ஃபன்னா தான் இருக்கும். ஓகேவா? விட்டுருவோம். ஓகே. அதுக்கப்புறம் லேடி வருவாங்க, அவங்க காது பெருசா இருக்கும், பெரிய காது உள்ள லேடி. ஓகேவா? ஸோ டேட்டிங் போவாங்க. ஓகே, சுருக்கமா சொன்னா டேட்டிங்க்கு தான் கூப்பிடுவாங்க மேல் ப்ரொசீஜர். டேட்டிங்காக தான் செக்ஸ் பிளஷர்லாம் அது இருக்கு, வேற இது. பட் டியூச் மீட் பண்ண லேடிஸ்லாம் எல்லாமே கூப்பிட்டவங்களாம் வந்து ஒரு டேட்டிங்காக தான். ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு ஒரு பெரிய காது இருக்க ஒரு லேடியை வந்துட்டு அவங்க வெளியே டேட்டிங் போகிறப்போ வந்துட்டு இந்த குழந்தைங்கலாம் விடச்சிக்கிருக்கோங்க, பெரிய காது உள்ள லேடி அப்படின்ட்டு விடச்சிக்கிருக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கும் வந்துட்டு அவர் ஈவா நினைக்காம ஆறுதலாக தான் இருப்பாரு. அது ரொம்ப மான்டேஜா தான் காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின், இந்த படத்தோட ஹீரோயின் வந்துட்டு ஏவான்னு சொல்லிட்டு ஒரு லேடி வருவாங்க. அவங்களுக்கு வந்து டிஸார்டர் இருக்கும். ஓகேவா? டிஸார்டர் இருக்கும், லைக் வந்துட்டு என்ன சொல்ல, அவங்களால வந்துட்டு இந்த டோர் நாப் இருக்கும்ல, அதை தொட முடியாது. சரிங்களா? பெல் சட்டம் கேட்டா அவங்க வந்து கடிச்சிருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு விஷயம் நடந்தா வந்துட்டு அவங்களே அடிச்சுக்குவாங்க, ஸ்லெப் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ டிஸார்டர் இருக்கு, அது டிஸார்டர் காமெடியா தான் இருக்கும். பட் அது வந்துட்டு டியூச் எவ்வளவு ஆறுதலா இருந்தாரு அது பொண்ணுக்கு.
சரிங்களா, அவர் சப்போர்ட்டிவா இருந்தாரு. அது ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு லேடிக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து த்ரோட்ல இந்த இடத்துல வந்துட்டு ஓட்டை இருக்கும். ஓகேவா, எதுனாலுமே அவங்க தெளிவா சொல்ல கிடையாது, ஓட்டை இருக்கும். அவங்க தண்ணி குடிச்சா வெளியே தெரிக்கும். ஓகேவா, ஸ்மோக் பண்ணா இது மூலியமா ஸ்மோக் வரும், புகை வரும், ரொம்ப வியர்டா இருக்கும். ஓகேவா, அதனாலே அவங்களால வந்துட்டு வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டாங்க. ஓகேவா, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஃபயர் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காக டியூச் என்ன பண்ணுவாங்கன்னா வேற இடத்துல வேலை வாங்கி கொடுத்துருவாரு. சரிங்களா, ஆறுதலுக்காக. ஓகேவா, அது ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும், ஃபன்னா இருக்கும். பட் வந்து எவ்வளவு ஆறுதலா இருக்காது டியூச். ஸோ பொண்ணுங்களுக்கு இதான் தேவை. ஸோ அவர் மீட் பண்ண பொண்ணுங்க எல்லாமே டியூச்சை கேட்ட எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு குறை இருக்கு. ஏதாச்சும் ஒரு டிசேபிளா இருக்கலாம், என்ன சொல்றது, டிசார்டரா இருக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு டியூச் எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்காரு, அது ரொம்ப ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ கடைசியில டியூச் இந்த கேரக்டர், ஹீரோ கேரக்டர் சொல்ல வரது ஒரே விஷயம் தான். எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த செக்ஸ் பிளஷர் மட்டும் தான் வேணும்னா அப்படி இருக்க கிடையாது. சரிங்களா, மோஸ்ட் ஆஃப் பொண்ணுங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றது ஏன்னா நிறைய பேருக்கு உரைக்கிறதுக்கு. ஓகேவா, எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த செக்ஸ் பிளஷர் மட்டும் தான் முக்கியம் கிடையாது. பொண்ணுங்க ஒரு மேல் ப்ராஸ்டியூட் அவங்க ஒண்டியா இருக்கனால, லைக் வந்து மேரேஜ் இல்லை சிங்கிளா இருக்கிற லேடியா இருந்தா ஒரு மேல் ப்ராஸ்டியூட்டை அவங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி கூப்பிடுறாங்கன்னா அவங்க பிளஷருக்கு இல்லை, அவங்க இமோஷனலை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு ஆறுதலுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதாக தான் அவங்க ஒரு 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 மேல் ப்ராஸ்டியூட் கிட்ட போறாங்க. ஒரு ஆறுதலுக்காக அவங்க குறைய வந்துட்டு லைக் வந்து ஸ்போர்ட்டிஃபா எடுத்துக்கிறதுக்கு தான். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் வந்துட்டு கூப்பிடுறாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த படத்தோட டேக்அவேயா நான் அதான் பார்க்குறேன். ஓகேவா, நடுவில் வந்துட்டு இந்த கொஞ்சம் இந்த ஹியூமர்லாம் இருக்கும்ல, யாரு நம்ம ராப் ஸ்னைடர் அவரோட ஆக்டிங்கே ஹியூமராக தான் இருக்கும். நடுவில் அவர் ஃப்ரெண்டு டிஜேன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும், ஒரு பிளாக்மேன் கேரக்டர். சரிங்களா, ஸோ அவர் வந்துட்டு அவர் தான் அந்த கொலைப்பள்ளி அவர் மேலே விழுந்துருச்சுல, அவர் என்ன பண்ணுவார்னா நம்ம டியூச் கூட ஒன்னா இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மார்வேஸ்ட்ல போய்கிட்டே இருப்பாரு. ஓகேவா, ஒரு நேரத்துல வந்துட்டு பாஸ்கெட் பால் பிளேயரா வருவாரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்துட்டு பெயிண்ட்லாம் போட்டு சில மாதிரி வருவாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு வெயிட்டரா வருவாரு, முடி டோப்பா முடி பல்லு எல்லாம் வச்சுக்கிட்டு அவருடைய ஒரு மாதிரி என்ன சொல்லுது கமலாசன் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிறாரு. சரிங்களா, லைக் வந்து கெட்டப்ப மாத்தி ஒவ்வொரு இடத்துக்கும் கெட்டப்ப மாத்தி மார்வேஸ்ட்ல போய்க்கிருப்பாரு. ஓகேவா, இந்த கலகலப்புல வந்துட்டு இந்த கடன் கொடுத்துட்டு இந்த தேடுவாரு, அவர் வந்துட்டு வேஷம் போட்டுக்க இருக்க மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் பாய் வேஷம், இந்த அமிதாப் பாமா வேஷம் போட்டுக்கிறப்பல அதே மாதிரி தான் இந்த படத்துல வந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு வேஷம் போட்டுக்கிருப்பாரு. ஓகேவா, ஏன்னா வந்துட்டு போலீஸ்கிற மாட்டிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ இந்த அடல்ட் ஏஜ் ஜோக்ஸ் கண்டென்ட்டும் எக்கச்சக்கமா இருக்கு. ஆப்வியஸ்லி ஃபேமிலி கூட பார்க்க முடியாது. பட் மேனா நம்ம பார்க்குறப்போ வந்துட்டு லைக் நம்மளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்துல. நான் வந்துட்டு கேட்டப்போ நம்மளா இருக்கணும், லைக் வந்துட்டு மற்றவங்களுக்காக ஃபேக்கா இருக்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா, ஸோ இது எப்படி தெரியும்னா இந்த மேல் ப்ராஸ்டியூட்லாம் இருக்கானுங்களே அவங்களுக்கு வந்துட்டு இந்த பீனிஸ் வந்துட்டு சின்னதா இருக்கும் போல. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, அவங்களுக்கு பீனிஸ் பெருசா இருக்கும்னு தெரியறதுக்காக இந்த கியூகம்பரு, சரிங்களா, இந்த பாட்டில்லாம் வந்துட்டு அவனுக்கு பிரைவேட் பேட்ல பெருசா இருக்கும்னு சொல்லிட்டு வச்சுப்பானுங்க. ஓகேவா, ஸோ அது வந்துட்டு கடைசியில ரிவீல் ஆகும். நான் சொல்றது உங்களுக்கு ஆக்வர்டா இருக்கும். பட் நீங்க படம் பாருங்களேன், படம் பார்க்கறப்ப உங்களுக்கு ஆக்வர்டா இருக்கும். பட் நீங்க அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு லெசன். லைக் நம்மளதான் இருக்கணும், லேடிஸ்க்கு வெறும் பிளஷர் மட்டும் தேவையில்லை, அவங்களுக்கு ஒரு துணை தேவை. இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த படம் வந்துட்டு ஒரு அழகான ஒரு படமா ஆயிரும் என்னைய பொறுத்த வரைக்கும். ஓகேவா, அது நம்ம தமிழ் சினிமால பண்றப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி லைக் வந்து சங்கோஜமா தான் இருக்கு, பாக்குறதுக்கு என்னோட ஒரு மாதிரி ஆக்கோட்டா தான் இருக்கு. பட் ஹாலிவுட்ல பார்க்கும்போது, ஹாலிவுட் விலங்கான படம் இருக்கும்போது நம்மளுக்கு அதெல்லாம் ஆக்கோட்டா இருக்காது. ஓகேவா, அவன் ஆல்ரெடி ஓப்பன் டைப், எப்படின்னா படம் எடுக்கலாம். ஓகேவா, பட் இது ஒரு அழகான விஷயம் இருக்குங்க உள்ளுக்கு. சரிங்களா, ஓவராலா 8 கண்டென்ட் ஃபிலிம் மட்டும் தான் நம்ம சொல்லிட முடியாது. ஒரு அழகான ஒரு லெசன்ஸ், ஒரு டேக்அவே இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படம் நான் பார்த்த வரைக்கும் நான் 3 வாட்டி இந்த படம் பார்த்தேன். சரி, கண்டினியூஸா ரிவ்யூ பண்றதுக்காக பார்த்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில இதெல்லாம் ஆக்வர்டா இருந்தா கூட ஸோ இந்த குறை இருக்கிற பெண்களுக்கு இந்த ஒரு துணை தேவைப்படுறப்போ நம்ம எவ்வளவு ஆறுதலா இருக்கணும், அது ரொம்ப ஒரு மேனுக்கு லெசன் கட்டுக்கூட படமாக தான் நான் பார்க்குறேன். சரிங்களா, ஸோ அந்த வகையில் வந்து ராப் ஸ்னைடர் வந்துட்டு அந்த மாதிரி கேரக்டர் எடுத்து பண்றது அது நம்மள ரெசம்பிள் பண்ற, நம்மளும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆணுனா ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம வந்துட்டு சப்போர்ட்டிவா தான் இருக்கணும். லைக் வந்து
ஆறுதலாக தான் இருக்கணும். அவங்க சொல்றதா கேட்குறவங்களா தான் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு சொல்றவங்க கேட்குறவங்க தேவையில்ல சில பொண்ணுங்களுக்கு, அதுதான் சொல்றேன். ஸோ அந்த வகையில் படம் பார்த்தா நீங்கள் ரொம்ப ஹாப்பி. ஸோ லேடிஸ் பாருங்க, லேடிஸ் பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக ஒத்துப்பீங்க. மேன் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தை, ஓகேவா? ஆக்வர்டாக இருந்தாலும் நான் சொல்ற மாதிரி நல்ல ரொம்ப அழகான டேக்அவேலாம் இருக்கு. ஸோ பார்த்து கண்டிப்பாக அந்த லெசன்ஸை கற்றுக்குங்க. தேவையில்லாத ஆக்வர்டான விஷயம்லாம் பரப்பி விட அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஸோ இந்த படம் வந்து ஸ்டில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. யாரெல்லாம் பார்க்கணும் விருப்பப்படுறீங்களோ ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, டைம் இருக்கும்போது. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் பார்த்துட்டீங்க அந்த படத்தை, பார்த்ததுக்கப்புறம் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சு இந்த படம், பிடிச்சா பிடிக்கல, எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next time. Thanks for having me. Take care. Bye.